தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை நோக்கி துரோகி என திமுகவினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் காயிதே மில்லத் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை நோக்கி திமுகவினர் துரோகி பச்சோந்தி என முழக்கமிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நினைவிடத்திற்கு வருகை தந்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை கண்டதும் அங்கிருந்து திமுகவினர் தங்களின் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்ததே இந்த எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி 28 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. எனினும் தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவிக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் தனது ஆதரவை வழங்கியது. தாவிகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து பிற கூட்டணி கட்சிகள் திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்ட வேளையில் காங்கிரஸ் கட்சி எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி தாவிகாவுக்கு ஆதரவளித்தது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே செல்வ பெருந்தகைக்கு எதிராக திமுகவினர் தற்பொழுது தொடர் விமர்சனங்களையும் கண்டன முழக்கங்களையும் முன்வைத்து வருகின்றனர். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்